எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இது ஒரு புதிய தொடர். நம்ம சுற்றி சாமானியர்கள்ல நிறைய அசாதாரணமான நபர்கள் இருக்கார். அவரை பற்றிய ஒரு அறிமுகம், அவரோட ஒரு சின்ன பேச்சு, நேர்காணல். இது 2வது இந்த தொடர்ல. இதுக்கு முன்னால நம்ம சங்கர் கோபால் காங்கேயம் அவரோட பேசணும். இன்னைக்கு நம்ம முன்னால் இருக்கிறவர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு எனக்கு போன ஒரு 5-6 வருஷமா அறிமுகமானவர். இங்கே பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் வீடு. ஒரு நபர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தர்மம், தேசம், சமுதாயம், நம்முடைய முன்னோர்கள், பாரம்பரியம், கொஞ்சம் போராட்டம், இப்படி பல விஷயங்களை தொடர்ச்சியா சொந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு, அதுல நமக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கையில எத்தனை வகையான கஷ்டங்களும் சவால்களும் வருது. அதுக்கு மத்தியிலான இதெல்லாம் எதையுமே விடாம தொடர்ச்சியா நானும் பார்த்துட்டு இருக்கேன் பல வருஷமா. வயசாகிறது, உடம்புடைய உபாதைகள் இதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இந்து தர்மத்துடைய பல ஆஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ணி இருக்கிற ஸ்ரீனிவாசன். நம்ம இவர் பூர்வீகம் பார்த்தா நம்ம இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு சோஷியல் ஒர்க், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அந்த விஷயத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இந்தோரில் மத்திய பிரதேஷில் நல்ல HR போஸ்டில் BHELலையும், கடைசியாக டொயோட்டா அதனுடைய ஆல் இந்தியா இன்சார்ஜ், நேஷன் இன்சார்ஜ் அந்த போஸ்டில் இருந்தபோது சின்ன வயசுலேயே எப்படி ஒரு 38 வயசுல அதை விட்டுட்டு, அதாவது ப்ரொஃபஷனலி ஒவ்வொருத்தரும் பொறாமப்படுற ஒரு போஸ்டில் இருந்துட்டு அதை விட்டுட்டு போன ஒரு கிட்டத்தட்ட இப்போ 24 வருஷம் இருக்கும், 22 வருஷம் இருக்கும் தொடர்ச்சியா இந்த ஒர்க்ல. அதுக்கு முன்னாலேயும் இந்த ஒர்க்ல இருந்தார். அவரோட ஒரு சின்ன நேர்காணல். ஸ்ரீனிவாசன், நமஸ்காரம். நான் இப்போ அறிமுகப்படுத்தியதில் நீங்க அந்த பின்னணியில ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க, அது சேர்த்து. அறிமுகம் சின்ன வயசுல இருந்து சொல்றது ஈஸியான விஷயம் இல்லை. நம்ம பாரம்பரியம், கலாச்சாரம், கோயில்கள் இவற்றுக்கு அடிக்கடி சென்று அதுமேல் ஒரு தனி பிரியம் உண்டு. கோயில்கள், குளங்கள், அப்புறம் அதை சுற்றி இருக்க சூழ்நிலைகளை நம்ம அப்படியே பாதுகாக்கணுங்கிறது ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு தர்மம். இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். என்னால் முடிந்தது நான் என்ன செய்திருக்கிறேன் என்பது ஒரு அரை மணி நேரத்துல. உங்க மாமாவோ சித்தப்பாவோ சின்ன வயசுல உங்க மனசுல பெரிய ஒரு அதை பற்றி? எங்க மாமா ப்ரொஃபசர் T.A. சந்தானம். அவர் இப்ப இல்லை. கோவிலுக்கு போய் அவர் சின்ன வயசுல நம்மளோட கோயில கூட்டிட்டு போவாரு. அந்த கோயில்ல அந்த காலத்துல ரொம்ப மோசமான நிலைமை இருந்தது. அப்படிதான் இருக்கு. அந்த குருக்கள், பட்டர்கள், சிவாச்சாரியர்கள்லாம் சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஒரு தரம் போனா எங்களுக்கு 15 ரூபாய் சம்பளம், 20 ரூபாய் சம்பளம், 25 ரூபாய் தான் சம்பளம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்க கிட்ட இருக்க பைசா அப்படியே கொடுத்துட்டு நிறைய தடவை நடந்து வந்திருக்கோம். பஸ்
பஸ் இல்லாமல், பஸ் சார்ஜ் இல்லாமல் நடந்து வந்திருக்கோம். இது ஒரு 40 வருஷத்துக்கு முந்தின கதி. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது. அப்புறம் ஒரு கோயிலை வந்து நல்ல வெல் மேனேஜ் டெம்பிளை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதில் கணக்கு எழுதுறவர் வந்து ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் பப்ளிக் செக்டார் கம்பெனி. அவர் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி காலானார். அவர் பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். பிஹெச்எல்ல டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து, சீனியர் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஏஜி சந்திரசேகரன் ஒரு பெரிய ரோல் மாடல். அவர் சொன்னார், இந்த ஹெச்ஆர்என்சியை நம்ம வந்து ஒன்று நம்ம வழிக்கு கொண்டுறணும், இல்லைன்னா அதை வெளியேற்றணும், இல்லை கோயில்கள் சீரழிஞ்சிரும்னு சொல்லிட்டு பாலகணபதி ஆலயத்தில் பிஹெச்எல் டவுன்ஷிப்பில் கணக்கு எழுதுறவராக இருந்தார். சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு அங்கே போய் உட்காந்து டெய்லி கணக்கு எழுதுறாரு. திடீர்னு ஒரு நாள் ஹெச்ஆர்என்சி உள்ளே வந்து அதை டேக் ஓவர் பண்ணாங்க. 78லேயே இருக்கும், 1978. அப்போதே வந்து அவர் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டு இவங்களை வெளியே தரக்கூடிய வழி பண்ணணும்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு உதாரணமாக இருந்தார். ஆதர்ச புருஷர், குரு. அவர் 2018 காலாயிட்டார், 80 வயசுல. ஸோ இவர் 2வது மாடல். முதல் மாடல் வந்து எங்கள் அங்கிள் டி.ஏ. சந்தானம் ஜெயின்மா காலேஜில் இருந்தார். அவர் 44 வயசுல இருந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் இந்த வேலையிலேருந்து நீங்க ரிசைன் பண்ணது 38 வயசு ஒரு நார்மல் இல்லை, அது அன்யூஷுவல். இல்லை, முதல்ல பின்னணி காரணம் இருந்ததா? முதல்ல இருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்குரிய வழிகளை எப்படி பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. நாங்கள் உழவார பணியில் ஒரு 25 கோயில் 30 கோயில்களுக்கு எடுத்து செஞ்சுருக்கோம். நிறைய கோயில்களுக்கு அது கோபுரம்லாம் ஏறி அந்த மரம் செடி கொடியெல்லாம் க்ளீன் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து பண்ணியிருக்கோம். சமீபத்தில் பிப்ரவரி மாதம் இந்த கோவிடுக்கு முன்னாடி ஒரு 60-70 பேர் போய், நான் போல, பட் எங்களை சேர்ந்த குரூப் போய் ஹம்பி, விஜயநகர் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்க. நெல்லை உழவர பணின்னு அவங்களுக்கு நான் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தேன். இது மாதிரி பல குரூப்ஸ் பல இடத்துல வேலை செய்கிறாங்க. நெல்லை உழவர பணி முத்துகிருஷ்ணன்கிற ஒரு தலைமையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு, அவரோட தலைமையில் ஒரு 250-300 கோயில் வந்து அவங்க இது பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த அரசியலும் இல்லாமல் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்னை வடபழனியில் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு சுமார் பழைய கோயில்கள் 180 எடுத்து அவரே இண்டிவிஜுவல் லெவலில் ஃபண்டு மொபிலைஸ் பண்ணி சென்னையை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்க கோயில்கள்லாம் வடபழனி ராமமூர்த்தினால ரொம்ப ஃபேமஸ். அவர் செஞ்சுருக்காரு. இது மாதிரி அங்கங்கே இருக்க பலரோட தொடர்பு நமக்கு கிடைச்சது ஒரு பாக்கியமாக கருதணும். இது மூலம் நமக்கும் நிறைய கற்றுக்குறோம். நம்ம ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடியிலேருந்து, எனக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க முன்னாடி இருந்தவங்க, அப்புறம் இப்போ இருக்கவங்க, நிறைய பேர் நம்ம கூட இருந்தவங்க காலாயிட்டாங்க. சில பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்க. இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. இதில் மெயினாக வந்து பக்தியில் பண்ணுறது ஒரு குரூப்பு. அவங்க வந்து கோயிலை க்ளீன் பண்ணுறத தர்ம காரியமாக நினச்சி பண்ணுறாங்க, விவகாரம் அப்படின்னு. அப்புறம் இதுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல், அப்புறம் சமூக சச்சரவுகள், லீகல் ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தனியாக சில பேர்லாம் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்து சமுதாயம் வந்து இதற்கு நான் தீர்வு காண முயற்சி செய்யணும். இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது. இதில் சவால்கள் நிறைய இருக்குது, அப்புறம் போராட்டங்கள் நிறைய இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இதே மீறி ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோட உள்ள வந்து செய்கிறவங்க நிறைய பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ஸோ இந்த கோவில் இந்த மாதிரி பணியில் இருக்கணும், அதுக்காக நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னு நான் சொல்லலாமா? அது ஓரளவுக்கு ஏன்னா பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் வேலை. சரி, இந்த விஷயத்த எனக்கு 3 விஷயங்கள் வேணும். ஒன்று, இந்த 20 வருஷ வாழ்க்கை, இதில் ஏற்பட்ட அனுபவங்கள்.
அதில் நமக்கு ஒரு துணையாக பெரிய இன்ஸ்பைரிங்காக ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி துணையாக இருந்தவர், பாசிட்டிவாக இருந்த நபர்கள் அல்லது அமைப்புகள். இப்போ நீங்கள் 2 அமைப்பு ஏற்கனவே சொன்னீங்க. திருநெல்வேலி முத்துகிருஷ்ணன் செய்கிற உள்ளவன் நெல்லை உழவாரப்பணி, வடபழனியில் ராமூர்த்தி அவர். தடைகள், எதிர்ப்புகள், அந்த சவால், கல்வெட்டு திருட்டு, சிலை திருட்டு, கோவிலில் இருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் ரொம்ப விலை மதிப்புள்ள விஷயங்கள் வந்து மாற்றி இந்த மாதிரி பல விஷயம். இப்போ கவர்மெண்ட் கூட அந்த ஒரு ஐபிஎஸ் ஒருத்தரை போட்டு, என்ன பேர், பொன்மாணிக்கவேல், ஒரு முயற்சி பண்ண, ஆனால் அது அபார்ட் ஆயிடுது. ஒரு வருஷத்தில் அவரை நீக்கிற நிலைக்கு போயிடுது. ஏன்னா இதில் நிறைய பேருடைய கை இருக்கு. அது மாதிரி எதிர்ப்பு சந்திச்ச ஏதாவது ரொம்ப ஆனந்தமா திருப்தியா செய்து முடிச்ச ஏதாவது ஒரு பணி, அந்த மாதிரி அனுபவங்களை ஒரு 2-3 ஆஸ்பெக்ட்ல சொன்னா நல்லா இருக்கும். இப்போ சில போராட்டங்கள் அதுவா வந்து நம்ம டென்ஷனுக்கு வரும். நம்ம போய் தேடி போறது கிடையாது எதுவுமே. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இதில் இருக்கு. சில பேர்கள் அவங்க நம்ம கூட இல்லைனாலும் அவங்க பேர்களை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். வி சுந்தரம் ஐஏஎஸ், அவர் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும்போது அவரோட பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் சமீபத்தில் 2015 தான் காலமானார். அவர் ஒரு பெரிய முன்னுதாரணம். இவர் ராமசேது ப்ரொடெக்ஷன் மூமெண்ட்ல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சார். டாக்டர் எஸ் கல்யாணராமன் ஆராய்ச்சியாளர், இவர் முக்கியமான பங்கு வகிச்சார் ராமசேது ப்ரொடெக்ஷன் மூமெண்ட்ல. எஸ் குப்புராமு ஒரு அட்வொகேட் இருக்காரு ராமேஸ்வரத்தில், ராமநாட்டில். அவர் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சார். கர்னல் SS ராஜன் இருக்கார், ஆர்மி, இந்தியன் ஆர்மி ரிட்டையர்டு, பெங்களூரில் இருக்கார். அவர் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சார். கேப்டன் ஹரிஹரன் பாலகிருஷ்ணன், இந்தியன் நேவி ரிட்டையர்டு, அவர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சார். ராஜன் வந்து ஒரு 600 கிலோமீட்டர், அது அப்புறம் வராரு, ஒரு 600 கிலோமீட்டர் பாத யாத்திரை ராமேஸ்வரம் ராமசேது ப்ரொடெக்ஷன் மூமெண்ட்ல சென்னை டு ராமேஸ்வரம் வெயில் காலத்தில் நடந்து போனாங்க. ஒரு 6 பேர். இப்போ 6 பேர் நடந்து போறாங்க. 6 பேருக்கு வந்து நடந்து போய் என்னத்தை காப்பாற்ற முடியுங்கிற நினைச்சாங்க. கேப்டன் ஹரிஹரன் பாலகிருஷ்ணன் நாட்டிக்கல் மைல்ஸ்னு ஒரு அனலிட்டிக்கல் ஆர்டிக்கிள் ஒன்று எழுதினாரு. இதுல பாலத்தை உடைச்சு ஒரு சேனல் உருவாக்கினா அதில் திருப்பி மண் விழுந்துடும், அந்த மண்ணை வந்து தூக்க முடியாது, தொடர்ந்து மண் விழுந்துட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த சயின்டிஃபிக் பேப்பர் சுப்ரீம் கோர்ட்ல அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஏன்னா சயின்டிஃபிக்கா எந்த ப்ராஜெக்டுமே இல்லை. அதே மாதிரி ப்ரொஃபசர் சுப்ராயலு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ரிட்டையர்டு டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார், அவர் தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு 3000 பாடல்கள் ராமர் பாலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குங்கிறத 3 புத்தகமாக வெளியிட்டார். அது சுப்ரீம் கோர்ட்ல ஆவணமாக எடுத்துனாங்க. அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், லிட்ரரி எவிடன்ஸ், அதாவது தமிழ் லிட்ரேச்சர்ல ராமர் பாலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குங்கிறதுக்கு எடுத்துனாங்க. இது 2006, 7, 8, 9 நடந்த விஷயங்கள். டாக்டர் கல்யாணராமன் இப்போ அவருக்கு சுமார் 85 வயது ஆகிறது. ஒரு 16,000 பக்கம் சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஓஷனோகிராஃபி, அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, இது போன்ற சப்ஜெக்ட்ல. இப்போ வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி காலமான டாக்டர் SR ராவ், ஸ்ரீ ரங்கநாத ராவுங்கிறவர் ஒரு பெரிய மெரைன் ஆர்கியாலஜிஸ்ட். இவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கடலுக்குள்ள மூழ்கிறது துவாரகையை அவர் 60 வயசுல கடலுக்குள்ள போய் டைவ் பண்ணி கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து வெளியில கொண்டு வந்தவர் டாக்டர் SR ராவ்.
இந்த எஸ்ஆர் ராவை நான் போய் இன்டர்வியூ பண்ணும்போது 2007-8களில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதாவது ராமசேது வந்து தென் தமிழ்நாடை சுனாமிலேருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அதை உடைச்சா தென் தமிழ்நாடு இன்னொரு சுனாமி வந்து அழியக்கூடிய சான்ஸ் இருக்குங்கிறத சொன்னது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் டாட் எஸ் மூர்த்தின்னு கனடாவில் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் அவர் மாடல்ஸ்லாம் டெவலப் பண்ணி திரும்பி இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு சுனாமி வந்ததுன்னா தென் தமிழ்நாடை பாதுகாக்கக்கூடியது ராமசேது என்ப மாடல்ஸ் மூலம் விளக்கினார். அப்புறம் இதோட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல எடுத்து கொடுத்தாங்க. இந்த லைப்ரரியில் ஒரு மேப்பை பற்றி சொன்னீங்க, தஞ்சாவூர் லைப்ரரி. தஞ்சாவூர் சரஸ்வதி மாலில் முக்கியமான மேப்லாம் இருக்குது. அதை தவிர பெக்லின்ஸ் டைரக்டரிங்கிறது ராமசேதுவோட டைரக்ஷன், லெங்க்த்து எவ்வளோ நீளம், வித்து எவ்வளோ அகலம், அப்புறம் அதோட கர்வேச்சர் என்ன, இதெல்லாம் கிளீனாக ஒரு 120-200 வருஷம் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 கிலோமீட்டர் நீளம், 1.5 கிலோமீட்டர் அகலம், இதோட டிகிரி என்ன, லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன என்பது போன்ற விவரங்கள்லாம் அதில் விளக்கியிருக்காங்க. அதை தவிர ஒரு ஜேம்ஸ் பார்க்கர் என்ற ஒரு பிரிட்டிஷ் பாட்டனிஸ்ட் 16-17ஆம் நூற்றாண்டில் அந்த ராமசேது மேலே நடந்து போயிருக்காரு, குதிரையில் போயிட்டு அதை மேப்லாம் வரைஞ்சிருக்காரு. அதில் 12 என்ன சொல்றது 12 மண்டபங்கள் நடுவில் இருந்தன. அதாவது கேதார் ஸ்ரீலங்கா சைடு இருக்கிற ஒரு கோயில், அதுலேருந்து ராமேஸ்வரத்துக்கு தினமும் பால் வந்து குதிரையில கொண்டு வருவாங்க. அது வழக்கமா இருந்திருக்கு. கேதாரீஸ்வரம் என்று சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு. அது ராமசேது மேல பால் கொண்டு வந்திருக்காங்க, பசும்பால் கொண்டு வந்து ராமநாதருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று நடந்திருக்கு. இதெல்லாம் ரெக்கார்டட் எவிடன்ஸ். அதுல இருந்து முயல், மான், அப்புறம் அந்த ஃப்ளோரான் போனா பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த டைரக்டரியில் உலகம் ஃபுல்லும் லைப்ரரியில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இங்கே தஞ்சாவூர் சரஸ்வதி மால் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லும் எல்லா லைப்ரரியிலையும் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கு. இதெல்லாம் கொடுத்து தான் வந்து இது வாங்கியிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு புதிய விஷயமே கிடைச்சிது. அதான் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த கோஆர்டினேஷனில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஹியரிங்கில் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனில் பயங்கர பிஸியாக இருந்தேன்னுங்கிற விஷயம் தெரியும். இவ்வளோ டீட்டெயிலாக அதை பற்றி தெரியாது. நான் பார்த்த 2 விஷயங்கள் இவர்கிட்ட, ஸ்ரீனிவாசன் கிட்ட, உங்ககிட்டன்னு சொல்லணும். ஒன்று, வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் படுத்த படுக்கையாக இருக்கும்போது இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு அணையில் ஒரு கல் கிடச்சிது, பழைய ஸ்டோன் ஏதோ கார்விங் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதுக்காக உடனே அந்த நேரத்தை பார்க்காம வீட்டு சூழ்நிலை, சாப்பாடு, எனக்கெல்லாம் வந்து வேளைக்கு கரெக்டாக சாப்பிட்டு பழக்கமாயிடுது. சாப்பாடை வந்து ஒரு செகண்டரி இல்லை, கடைசி இதுவாக இந்த மாதிரி ஒர்க் வந்தால் உடனே பைக் எடுத்துட்டு தஞ்சாவூர் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டு சூழ்நிலையை மீறி நான் அந்த வீட்டில் பார்த்துருக்கேன். அம்மா அப்பா 2 பேரும் படுக்கையில் இருக்கும்போது. ஏன்னா நான் போன ஒரு 5-6 வருஷமாக தான் எனக்கு பழக்கம். இதில் வந்து இந்த மாதிரி உடனே ஒரு கால் வந்தால், ஒரு தேவைப்பட்டா உடனே போகிறது. இது ஒரு விஷயம் இவர்கிட்ட நான் பார்த்த விஷயம். 2வது, இந்து தர்மத்துக்கு ஆதரவாக யாரோ ஒருத்தர் எங்கோ ஒருத்தர் ஒரு முயற்சி பண்ணுறாருன்னு சொன்னால் தன்னுடைய சார்பாக அதுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படியே தத்பர அப்படிமோ ஹிந்தியில் ஒரு அது தீவிரமாக உடனே இவர் வந்து அங்கே தூத்துக்குடி பக்கத்தில் ஒருத்தர், அதை பற்றி நீங்களே சொல்லுங்க. அப்புறம் அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், சர்ச்சு, பைபிள், இயேசு, இதை பற்றியெல்லாம். அந்த புஸ்தகத்துக்கு எனக்கு தெரிந்து, நான் நம்பர்லாம் கொஞ்சம் பின்னால் இருக்கலாம், ஒரு வண்டி போட்டு கலெக்ஷனில் இருந்த ஒரு 4000-5000 புக்கை கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து
அவர்கிட்ட டாக்குமெண்ட்டை அதுக்கு அவருக்கு தேவையான விஷயங்களை படித்து காட்டி அதை மேனுஸ்கிரிப்ட் எழுதி அந்த மாதிரி அந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அவருடைய அந்த புஸ்தகம் வெளிவரத்துக்கு எனக்கு அந்த நபரோட பழக்கமானது அந்த புஸ்தகம் இங்கே ரிலீஸ் ஆன போது நான் பாட்டுக்கு ஸ்ருங்கேரி மடத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நான் பாட்டுக்கு சும்மா போனேன் அந்த நிகழ்ச்சிக்கு. அந்த புஸ்தகத்தை நான் ஏற்கனவே ஸ்ரீனிவாசன் மூலமாக கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதை வச்சு அங்கே ஆடியன்ஸ்லேருந்து பேச சொன்னபோது நான் பேசினேன். அந்த நபரோட அறிமுகமாச்சு. அவர் பேர் என்ன? உமரி காசிவேலு. ரொம்ப சிறப்பான ஒரு நபர். இந்த காரியத்துக்கு அதாவது ஒரு நபர் என்ன செய்யறாரு அதை வச்சு ஒரு பெரியவர் இவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காரு, இத்தனை கோவில் கட்டியிருக்காரு, இத்தனை கோவிலில் உழவார பணி பண்ணியிருக்காரு, அது முக்கியம்தான். ஆனால் அந்த இன்டென்ஷன் கணக்கு போட்டால் இந்த மாதிரி அளவில் சொல்ல முடியாது என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அந்த அந்த பின்னாலே எரியிற அந்த அக்னி, அதுதான் நான் குறிப்பாக ஸ்ரீனிவாசன்கிட்ட பார்த்த விஷயம். எனக்கு ரொம்ப மனசுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த அந்த அம்சங்கள் அதை பற்றி எமோஷ்னல் ஆகாமல் அம்மா அப்பா விஷயம், இந்த மாதிரி உமரி காசுகள், அந்த மாதிரி வேற ஏதாவது அனுபவங்கள் அதை சொல்லலான்னு. குடாயில் பாலசுப்ரமணியன் ஒரு எபிகிராபிஸ்ட், தஞ்சாவூர் பிரீதீஸ்வரர் கோயில் பெரிய கோயிலோட ஆஸ்தான அஃபிஷியல் ஆர்கியாலஜிஸ்ட், அதை பற்றி முழுவதும் அறிந்தவர். திருவாரூர் தியாகேஸ்வரர் கோயில் பற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதை தவிர தஞ்சாவூர் பிரீதீஸ்வரர் கோயிலை பற்றி எழுதியிருக்காரு. இன்னொரு கோயிலை பற்றி கூட எழுதியிருக்காரு. இவர் ஒரு கல்வெட்டை சுமார் 25 வருஷங்களா தேடிட்டு இருக்காரு. அதாவது காவேரியிலேருந்து பிரியற இடம் ஒரு வாய்க்கால் கட்டி அதுக்கு மதகு அமைச்சு கொடுத்தாரு. ஒரு சோழராஜாவோட ஜெனரல், வார் ஜெனரல், அதை பற்றி கல்வெட்டு சுமார் 1000 வருடங்களுக்கு முந்தையது. அது எங்கே தேடியும் கிடைக்கவில்லை அந்த கல்வெட்டு. நான் ஒரு நாள் ஒரு கிராமம் சைடு போய் கொண்டிருக்கும் போது ஒரு மதகு இருந்தது, கிட்டத்தட்ட 16 அடி ஆழம், நல்ல பிரமாதமான ஒரு அதாவது கிரானைட் ஸ்டோன்ஸ் என்று சொல்வார்கள், கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு பாலம். அந்த பாலத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டு காட்சி அளித்தது. அது என்ன இறங்கி என்று பார்க்கும்போது, இறங்காதீங்க பாம்பெல்லாம் இருக்குன்னாங்க. பாம்பு எதுவும் கண்ணில் தென்படலை. ஸோ இறங்கி பார்த்தா அது ஒரு பிரமாதமான கல்வெட்டு. அதை ஃபோட்டோ எடுத்து குடாயில் பாலசுப்ரமணியம் அனுப்பிச்சிட்டேன். இது 2015. அப்புறம் 2-3 மாதங்களுக்கு பிறகு அவர் வந்தார். வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அந்த இடத்துல அந்த கல்வெட்டை இறங்கி அவரே பார்த்தாரு. பார்த்து படித்து சொன்னார். பிரம்மராயன் என்ற ஒரு வார் ஜெனரல் இந்த மதகு அமைத்துட்டு இந்த இதில் என்ன வருஷங்கள் எப்பொழுதெல்லாம் அதில் சொல்லியிருக்கு கிரந்த எழுத்துக்களில். இது மிக அற்புதமான கல்வெட்டு. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ரோடு அமைக்கிறதுக்காக அதை உடைக்க இருந்தாங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அதை நிறுத்திட்டு அந்த கல்வெட்டை, அந்த பிரிட்ஜு, அப்புறம் அந்த மதகு, இந்த சேனல் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இது பண்ணாங்க. அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, நீல போர்டு, மானுமெண்ட் அப்படின்னு. ஆனால் அந்த மானுமெண்ட் எங்கன்னு அவருக்கு தெரியல. அது எதாச்சும் நம்ம கண்ணில் பட்டது சரின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் அதை டிசைஃபர் பண்ணி ஒரு ஆர்டிகிள் தினமணியில் ஃபுல் பேஜ் அந்த கல்வெட்டை பற்றி எழுதினார். அப்புறம் நாங்கள் ஒரு டீம் ஆஃப் அட்வொகேட்ஸ் போய் அதை பார்த்தோம். 5-6 பேர் போய் முசிறி, குளித்தலை, தஞ்சாவூர், இங்கே இதெல்லாம் வந்தாங்க. எல்லாரும் போய் பார்த்து அதை ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு ஆர்டிகிள் தினமணியில் எழுதினார். அப்புறம் அந்த ஊரில் இருக்க பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அந்த ஊரில் கிட்டத்தட்ட 1000 அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அந்த 1000 அட்வொகேட்ஸ் சேர்ந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அஜிடேஷனே நடத்தினாங்க. இங்கே முசிறி. அப்புறம் NHAA அந்த ரோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டு அதை விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஊரில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இது மாதிரி பல ப்ராஜெக்ட் இந்தியாவில் கல்வெட்டுகள் அங்கங்கே இருக்கின்றன. அந்த ஊர் மக்கள்
இதை பற்றி விழிப்புணர்வு அடைஞ்சு அதை பற்றி பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஸ்ரேல் போன்ற கண்ட்ரியில் ஒரு ரோடு ப்ராஜெக்டோ ஒரு பில்டிங் ப்ராஜெக்டோ கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே ஏஎஸ்ஐ, அதாவது அந்த இஸ்ரேல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவலோட தான் பண்ண முடியும். கீழே தோண்டினா என்ன வேணால் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி பர்மிஷன்லாம் இந்தியாவில் தேவையில்லை. ரொம்ப பெரிய கண்ட்ரி இஸ்ரேல், சின்ன கண்ட்ரி இருந்தாலும் இங்கே ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான கண்ட்ரினால இது ஃபுல்லு சிவிலைஸ்டு கண்ட்ரி. எங்கே தோண்டினாலும் என்ன வேணாலும் கிடைக்கும்னு காஞ்சி பெரியவர் சொன்னார். தோண்டும் இடமெல்லாம் பிள்ளையார், தோண்டும் இடமெல்லாம் சிவலிங்கம், தோண்டும் இடமெல்லாம் விஷ்ணுன்னு சொன்னார். அது மாதிரி தோன்ற இடத்துல என்ன கிடைக்குங்கிற கல்வெட்டு கிடைக்குமா, என்ன கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த அவேர்னஸோட பண்ணி ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்கிறத உடைச்சாங்கன்னா அது ரொம்ப இந்த கோவில் விஷயமா கடைசியாக ஒரே ஒரு நேரமும் அரை மணி நேரத்தில் தான், அதுக்கு மேலே மக்களுக்கு பார்க்குற இது கூட கிடையாது. கோவில் சம்பந்தமாக இப்போ இருக்கிற கோவில்களுடைய நிலை, நான் இப்போ கொரோனாவில் கூட நிறைய அர்ச்சகர்கள் வருமானம் இல்லாமல், கோவிலுக்கு பெருசாக பெரிய வருமானம் கிடையாது, குடும்பத்துக்கும் வருமானம் கிடையாது, தட்டில் வர்றது தான் யாரோ நாங்கள்லாம் போய் கொடுத்தா தான் குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும். ஸோ நம்ம தெரிந்த சில நண்பர்கள்லாம் மாதம் 500 1000 ரூபா அனுப்பி வச்சு அவர்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா நம்ம மாதம் கொடுக்க முடிந்தது. ஒரு 5-6 பேருக்கு, அதுக்கு மேலே முடியல. ஸோ இந்த மாதிரி அர்ச்சகர்களுடைய நிலை ஒன்று. இங்கே உப்பிலியப்பன் கோவிலில் 35-40 வருஷம் பட்டராக இருந்தவர் இங்கே பக்கத்தில் அல்லூரில் இருந்தார். நான் போனேன், ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்கார். கண்ணீரோட சொன்னேன், 45 ரூபா சம்பளம், எனக்கு 10 வருஷமாக அந்த சம்பளம் கரெக்டாக மாதம் ஃபுல்லாக கிடைக்கல, இப்போது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு நிலை. ரொம்ப பரிதாபம். அங்கே பேரையூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே திருமயம் கிட்ட. அவர் அப்படியே வயிறறிய சொன்னார், இந்த மாதிரி ஒரு திருவிழான்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு அந்த லைட்டு டெக்கரேஷன்லேயும் அதுக்கும் 5000 10,000 செலவழித்த கமிட்டி எங்களுக்கெல்லாம் நாங்கள் கோவிலில் பிரசாதம் வீட்டில் சமைச்சு கோவிலில் வச்சு அதை கொண்டு போய் ராத்திரி வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிடக்கூடிய நிலையில் 5 கிலோ அரிசி ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க கோவிலில் பிரசாதம். பக்தர்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்கறது அதுலேருந்து அப்படின்னு ரொம்ப மனசில் கஷ்டத்தோடு சொன்னேன். இது நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம். இந்த மாதிரி கோவில் சம்பந்தமான இன்னைக்கு நிலையை பற்றி உங்களுக்கு இத்தனை வருஷம் இந்த ஒர்க்கில் இருந்ததில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணிச்சுன்னா அதை மற்ற நம்ம நண்பர்களோடு பகிர்ந்துக்கணும். கோயில்கள் அப்படியே பழமை மாறாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது கோயில்களில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணக்கூடாது. மூன்றாவது கோயில்கள் சனாதன தர்மத்தோட ஒரு முக்கியமான வேர்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5.25 லட்சம் ஹெக்டேர் 5.4 லட்சம் ஹெக்டேர் லேண்ட் கோயிலை சேர்ந்தது. முக்கியமான ஊர்கள் கோயிலில் தான் இருக்க, கோயில் லேண்டில் தான் ஊரே இருக்கு. சென்னையோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்கால்வாசி ஏரியா கோயில் லேண்டில் தான் இருக்கு. ஒரு 12 கோயில்கள் வரும். இது மாதிரி கோயில்களுக்குள்ளே தான் ஊர் இருக்கே தவிர ஊர் கோயிலுக்குள்ள இல்லை. கோயில் லேண்டில் தமிழ்நாட்டில் பாதி ஒரு 80% லேண்ட் இருக்கு. இதை ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி, இதை ப்ராப்பராக ரெவன்யூ கேதர் பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பெல்லாம் இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். டெம்பிளுக்கு திருப்பணின்னு சொல்லிட்டு இவங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறாங்க, பார்க்கு கட்டுற மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர டெம்பிளை மெயின்டைன் பண்ணுறது புனருத்தனம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இல்லை. நீ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வெளியில் பண்ணிக்கோ. ரோடு போடுறது, ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுலாம் கோயில் மனசில் வச்சுன்னு பண்ணாத. இது ஒரு யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் ஆக்ட் படி இது தவறான விஷயம். யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட், மெயின்டைன், ப்ரிசர்வ் ஃபார் த ஃபியூச்சர். இது ராமசேதுக்கு அப்ளிகபிள்,
டாக்டர் எஸ்ஆர் ராவ் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரலே சொன்னார், யூ கேனாட் டெவலப் அ டெம்பிள், யூ கேனாட் டெவலப் அ மானுமெண்ட். அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ஃபியூச்சருக்கு கொடுக்க வேண்டியதான் ஒரு ட்ரஸ்டியோட கடமையை தவிர அதை ஆல்டர் பண்ணி அதை டிலீட் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணுறது உன் வேலை கிடையாது. இது வந்து டீட்டெயிலாக இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு டாக்டர் எஸ்ஆர் ராவ். அவர் 97 98 வயசுல தான் காலம் ஆனார். நான் அவர் இன்டர்வியூ பண்ணும்போது 93 வயசு. அண்டர் வாட்டர் ஆக்ட் இருக்கு, கடலுக்குள்ள இருக்க மானுமெண்ட்டு, கடலுக்குள்ள இருக்க ஷிப்பு, கடலுக்குள்ள இருக்க துவாரகை, கடலுக்குள்ள இருக்க மகாபலிபுரம், காவிரி பூம்பு, இதெல்லாம் அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணணும். வெளியில இருக்கிறதையும் மெயின்டைன் பண்ணணும். ஏஎஸ்ஏ வந்து சில கோயில்களை மெயின்டைன் பண்றாங்களே தவிர இப்போ எல்லா கோயிலும் அவங்க மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியல. அதனால பக்தர்கள் வந்து டைல்ஸு, மார்பிள், அந்த கோயிலுக்கு பாரம்பரியத்துக்கு மீறி பண்றது, அப்புறம் நியான் லைட் போடுறது, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை விட்டுட்டு இருக்கிறத மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து உண்மையான அழகு. இன்னைக்கு பிளாஸ்டிக் கல்ச்சர் டெவலப் ஆயிடுது. கோயில்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கின்றன. நமக்கு முன்னாடி 10-100 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தாங்க, அதே மாதிரி கோயில் இருக்கு. இது நீ ஒரு டெம்பரரியா இருக்க போற, 60-70 வருஷம் இருக்க போற, அதுக்காக கோயிலை மாத்துறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீ இறந்து போனப்புறம் இந்த கோயில் இருக்கும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே நீ ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி தான் இப்போ வழி வகுத்துருக்காங்க. அதை வந்து நீ உடைக்கிறது, திருத்துறது, அதை லேண்ட் ஆக்கிரமிக்கிறது, அதில் ஃபிளாட் கட்டுறது, லேண்ட் கிராப்பிங், இதெல்லாம் உனக்கு பண்றதுக்கு எந்த ரைட்டோ அதிகாரமோ கிடையாது. நீ போனப்புறம் அது என்ன ஆகும்? நீ பர்மனெண்டா இருக்க போறது இல்லை. இதுதான் முக்கியமான கோயில்களோட தத்துவம். மக்கள் வருவாங்க போவாங்க, தலைவர்கள் வருவாங்க போவாங்க, கவர்மெண்ட் வரும் போவோம், ஆனால் டெம்பிள்ஸ் எப்பவுமே இருக்கும். இது வந்து இயான் கென்னடி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜு அவர் தீர்ப்பிலே கொடுத்துருக்காரு. லண்டன் நட்ராஜா மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் ஒரு டெம்பிள் லேண்டு, டெம்பிள்லேருந்து எடுத்துகிட்டு போன மூர்த்தியாக இருக்கட்டும், டெம்பிள்லேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு சின்ன இம்மியாக இருக்கட்டும், அந்த லேண்டு அதை சேர்ந்தது. அந்த டெம்பிள் அதை டெம்பிள்லேருந்து போன சொத்தாக இருக்கட்டும், டெம்பிள்லேருந்து போன சிலையாக இருக்கட்டும், அது எப்பவுமே அதை சேர்ந்தது. இதுக்கு தான் அந்த காலத்து ராஜாக்கள் வில் எழுதி வச்சுருக்காங்க. வில்லுனா என்ன? சாசனங்கள் எழுதி வச்சுருக்காங்க. சந்திர சூரியர்கள் இருக்க வரைக்கும் அந்த கோயிலில் இருக்க மூர்த்திக்கு அந்த கோயில் லேண்டு அவங்க என்ன தீர்மானம் பண்ணியிருக்காங்களோ அந்த ராஜாக்கள் எழுதி வச்சு அவங்களோட வில்படி சூரிய சந்திரர்கள் இருக்க வரைக்கும் அது இருக்கும். இது வந்து லண்டன் கோர்ட்டு சொல்லியிருக்கான். இயான் கென்னடி ஜட்ஜ்மெண்ட். தஞ்சாவூர்லேருந்து திருடு போன பத்தூர் நடராஜருங்கிறவர் பிரிட்டிஷ் மியூசியத்தில் போய் சேர்ந்தார். பிரிட்டிஷ் மியூசியத்தில் பம்பர் கார்பரேஷன்றவங்க திருடி கனடாவுக்கு எடுத்து போக ட்ரை பண்ணும்போது லண்டன் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிக்கும்போது தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அப்போ இருக்க டிபார்ட்மெண்ட்டு டாக்டர் நாகசாமியை வச்சு ஒரு 2 வருஷங்கள் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி திருப்பி கொண்டு வந்தாங்க. அப்போ அது கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணது நடராஜர் பாதத்தில் இருந்த சில மண் துகள்கள். கரையான் வந்து அடியில் போய் அதை மண் துகள்கள் ஒட்டின்னு இருந்தது. அந்த மண் துகளை வந்து பத்தூரோட வச்சு மேட்ச் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மண். அந்த கரையான், அந்த 10 அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் தஞ்சாவூரை சேர்ந்தது. அதனால அது தீர்ப்பாகி திருப்பி தஞ்சாவூருக்கே வந்தது. இது வந்து ஒரு இயான் கென்னடிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட். இது இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்ளை ஆகும், தமிழ்நாடு ஹைகோர்ட்டுக்கு அப்ளை ஆகும், இந்தியாவில் எல்லா கோர்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் லாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்தியன் பீனல் கோடாக இருக்கட்டும், கிரிமினல் ஆக்டாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆக்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், பைகேமரல் சிஸ்டமாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆகட்டும், அப்புறம் ப்ரியாம்பிளாக இருக்கட்டும், எல்லாமே பிரிட்டிஷ்லேருந்து காப்பி அடிச்சது. அதனால் பிரிட்டிஷ் ஆக்ட் இந்தியாவுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல முடியாது. 99% பிரிட்டிஷ் ஆக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இயான் கென்னடி ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவில் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். அதனால் டெம்பிள் லேண்ட் இஸ் ஆல்வேஸ் டெம்பிள் லேண்ட். டெம்பரரியாக எடுத்தாலும் இட் வில் கம் பேக் டு டெம்பிள் அக்கார்டிங் டு இயான் கென்னடி ஜட்ஜ்மெண்ட். இது வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறது. 20,000 சிலைகள் இந்தியா விட்டு வெளியில போய் பல மியூசியங்கள்ல இருக்கு. எப்படி இந்தியாவிலேருந்து போச்சு? 67லேருந்து ஒரு 100-200 வருஷமா இந்தியா விட்டு எல்லா சிலைகளும் கொண்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்காங்க, பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் ஃப்ரீடம் ஆனது
1947 அப்புறம் கொண்டு போயிருக்காங்க, 67 அப்புறம் கொண்டு போயிருக்காங்க. இது மாதிரி பல காலகட்டத்தில் பல சிலைகள் போயிருக்கு. போஜராஜனோட மத்திய பிரதேஷ்ல இருக்க போஜ்சாலாங்கிற டெம்பிளோட சரஸ்வதி சிலை இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் மியூசியத்தில் இருக்கு. பீடத்தை கட் பண்ணி அந்த மார்பிள் சிலையை எடுத்துன்னு போயிருக்காங்க. காளிதாசருக்கு பேச கற்றுக் கொடுத்த சரஸ்வதி அது. போஜ்சாலா சரஸ்வதி, இது மாதிரி பல ஸ்டாச்சுஸ் நீங்க பிரிட்டிஷ் மியூசியம் இந்தியன் செக்ஷன் போட்டு பாருங்க யூடியூப்ல, அப்படியே கம்ப்ளீட்டா வரும். இதோட அசெட் வேல்யூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல $1 trillion. இந்தியா வந்து இதை எழுந்துட்டு நிக்கிறது அசெட் சிலை. இந்தியாவில் திருப்பி கொண்டு வந்தா அது பத்திரமா இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. திருப்பி திருடி விற்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் காணாமல் போகுது. இந்தியாவில் முதல்ல பாரத நாட்டில் நீங்கள் சேஃப்டி செக்யூரிட்டி இதெல்லாம் எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் திரும்பி கொண்டு வந்தீங்கன்னா பத்திரமா இருக்கும். இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள், இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. திருப்பி கொண்டு வந்தா யாரும் பாதுகாக்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ பாதுகாப்பு இல்லாத கட்டத்தில் அந்தந்த மியூசியத்தில் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழனோட சிலை தஞ்சைக்கு வந்தது. அப்புறம் இதே மாதிரி ராஜராஜ சோழன் அத்தை சிலை அது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் மியூசியத்தில் இருக்கு. காப்பர்ல செஞ்ச சிலை அவங்க கிளீனாக எழுதி வச்சிருக்காங்க கீழே, இந்த பீரியட்ல இந்த கோயில்ல இங்கேருந்து எடுத்துட்டு வந்தோன்னு. அவங்க எதுவுமே சொல்லலை, உண்மையை அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. சரி, நம்ம அங்கே போய் தரிசனம் பண்ணிக்கலாம். யார் பணம் இருக்கவங்க போய் தரிசனம் பண்ணிக்கலாம். பணம் இல்லாதவங்களாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாலும் இங்க இருக்க திருடர் கூட்டம் திருடி வைக்க ரெடியா இருக்கு. அதில் இந்த திருடர் கூட்டத்தை நீங்க வந்து ஒழிக்கணுமே தவிர சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணும் கோயில்கள்ல, அப்புறம் கலாச்சார இதுல. அதை விட்டு திருப்பி கொண்டுறேங்கிறது வந்து ஒரு சைடு கரெக்டாக தான், எமோஷனல் இஷ்யூ அது. நம்ம நிறைய பேருக்கு பிரிங் பேக் அவர் காட்ஸ்னு ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிங் பேக் அவர் காட்ஸ் ஹோம், அப்புறம் ப்ரைட் இன் ஸ்டோன்ற ப்ராஜெக்ட்லாம் அருமையான ஒர்க் பண்றாங்க. வேர்ல்டில் இருக்க மியூசியம் ஃபுல்லும் எங்கெங்க சிலைகள்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு விஜயகுமார் பண்ணிட்டு இருக்காரு. பட் ரியாலிட்டி என்னன்னா திருப்பி கொண்டு வந்தா யார் வச்சுப்பாங்க? ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய சிலை திருப்பி வந்திருக்கு. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துருக்காங்க. அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க இப்போ. அதாவது அந்த கோயில் எந்த கோயிலும் ட்ரேஸ் பண்ண முடியல, எந்த கோயிலில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சிருக்குங்கிறாங்க. சில சிலைகளுக்கு அந்தந்த பத்ததிப்படி அவங்க இதெல்லாம் பண்ணணும், பூஜைலாம் பண்ணணும். ஆகமங்கள் அதுக்கு தனியான ஆகமங்கள் இருக்கு. சிவ ஆகமம், விஷ்ணு ஆகமம் அதெல்லாம் இருக்கு. அந்த ஆகமங்களுக்கு ஏற்றபடி அந்தந்த சிலைகளுக்கு டெய்லி வழிபாடெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வழிபாடெல்லாம் நடக்கிறதுல மொத்தமா ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க கொண்டு வந்த சிலையை. சிலது ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்காங்க திருவாரூர்ல. இதுல இருந்தே திருடு போயிருக்குங்கிறாங்க. 800 சிலைக்கு மேல திருடு போயிருக்குங்கிறாங்க. இப்போ கொண்டு வரது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதற்கு இந்து சமுதாயம் வந்து இண்டிவிஜுவல் லெவல்லையும் குரூப் லெவலையும் திங்க் பண்ணி அவங்க ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீனிவாசன். பெரிய கவலைக்கான விஷயம் இது. கோவிலுடைய நிலை, சிலை, இதுக்கு எப்படி ஏற்பாடு? கவர்மெண்ட் கையில் இருக்கணுமா? கவர்மெண்ட் கையிலேருந்து விடுவிச்சா யார் கையில் கொடுக்கணும்? எப்படி நிர்வாகம் இருக்கணும்? சிலைகள், நிலம், பூமி பெரிய ஒரு சவாலான விஷயம்தான். ஸோ இதுவே அதாவது ஹார்ட் பீட், ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயத்தில் ஹார்ட் பீட் இருக்கும். ஸ்ரீனிவாசனுடைய ஹார்ட் பீட்னா இந்த தேசத்து நம்ம கோவில்களில் போய் பூஜை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, கோவிலுக்கு வாரம் ஒரு தடவை போயிட்டு வருது, பிரதட்சணம் பண்ணுறது, அது ஒரு வகை. அதில் நிறைய பேர் இருக்காங்க. பட் கோவிலுக்காக இந்த மாதிரி அதனுடைய இன்ட்ரின்சிக் விஷயங்கள், கோவில் நிலைக்கணும் அப்படிக்காக, எதிர்காலத்துக்கு கோவில் இருக்கணும் அப்படின்னு ஒரு இதுக்காக ஹிஸ் ஹார்ட் பீட்ஸ் ஃபார் தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த ஸ்ரீனிவாசனை அறிமுகப்படுத்துறதுல அவருடைய ஒரு சின்ன அவரோட பேசியதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நம்ம இதே தொடரில் வேற ஒரு சாமானியனோட நாம் இதே போல் தரிசிப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய்.
ஜெய ஹனுமான். ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம்.